عن أم المؤمنين عائشة رضي الله عنها أن رسول الله صلى الله عليه وسلم قال ركعة الفجر خير من الدنيا وما فيها ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன் 2 ரக்அத்துகள் தொழுவதாகிறது இந்த உலகம் இன்னும் அதில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துகளை விடவும் சிறந்ததாகும். இன்னும் ஒரு ஹதீஸில் லஹுமா அஹப்பு இலைய மினத் துன்யா ஜமீஅன், அவ்விரண்டு ரக்அத்துகளாகின்றன எனக்கு முழு உலகத்தை விடவும் மிகச் சிறந்ததாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். லம் யகுனின் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஷைஇன் மினன் நவாஃபிலி அஷத்த மின்ஹு தஆஹுதன் அலா ரக்அத்தைல் ஃபஜ்ர் முத்தஃபகுன் அலைஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய நஃபில் தொழுகைகளை விட ஃபஜ்ருக்கு முன்னால் இருக்கக்கூடிய 2 ரக்அத்துகளை தொழுவதில் மிகவும் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னால் உள்ள 2 ரக்அத்துகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊரில் இருக்கும் போது தொழுவதை போன்று பிரயாணத்திலும் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற ஹதீஸை இமாம் அஷேக் இப்னுல் கையிம் அல் ஜௌசி ரஹிமஹுல்லா ஜாதுல் மஆத் என்ற கிதாபிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். இந்த ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னால் தொழக்கூடிய 2 ரக்அத்துகளை மிக நீண்ட நேரம் எடுத்து தொழாமல் லேசாக தொழுது கொள்ள வேண்டும். முதல் ரக்அத்தில் சூரா ஃபாத்திஹாவுக்கு பின்னால் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் சூராவையும், இரண்டாவது ரக்அத்தில் சூரா ஃபாத்திஹாவுக்கு பின்னால் குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவையும் ஓத வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 ரக்அத்துகளையும் தனது வீட்டிலே தொழுதுவிட்டு கொஞ்ச நேரம் லேசாக ஒரு சாய்ந்து தூங்கிவிட்டு பிறகு பள்ளி வாயிலுக்கு சென்று தன்னுடைய தோழர்களுக்கு ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவிக்க கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே மக்களுக்கு தொழுவிக்க கூடிய இமாம் இந்த 2 ரக்அத்துகளையும் வீட்டிலே தொழுதுவிட்டு வருவது சுன்னத்தாகும். மஅ்மூம்களுக்கு வீட்டிலே தொழுதுவிட்டு வரவும் முடியும் அல்லது பள்ளி வாயிலுக்கு வந்து தொழவும் முடியும். எனவே அன்பானவர்களே, ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னால் இருக்கக்கூடிய 2 ரக்அத்துகளுக்கு அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து அதனை தொழுதுள்ளார்கள். எனவே நாமும் ஃபஜ்ருக்கு முன்னால் இருக்கக்கூடிய 2 ரக்அத்துகளை பேணி கவனமாக தொழுவதற்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் கபூல் செய்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.